இன்றைக்கி நான் Volkswagen போலோ காருக்கு வீல் அலைன்மெண்ட் செக் பண்ணும்போது கார் டேஷ்போர்டில் வார்னிங் லைட்டு பிளிங்க் ஆகிட்டு இருந்துச்சு. நான் கஸ்டமரை கூப்பிட்டு இங்கே பாருங்கண்ணே, இன்ஜின் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் வார்னிங் லைட் எரியுதுன்னு சொன்னேன். அதுக்கு அவர் குபீர்னு சிரிச்சிட்டாரு. நான் ஏன்னா சிரிக்கிறீங்கன்னு கேட்டேன். அவர் நீங்கள் சொன்னது உண்மைதான் தம்பி, ஆனால் நீங்கள் காட்டினது டீசல் க்ளோ பிளக் வார்னிங் லைட்டு பக்கத்தில் எரியறதா EMS, அதாவது இன்ஜின் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் வார்னிங் லைட்டுன்னு சொன்னார். எனக்கு ஒரே குழப்பமாயிடுச்சு. அப்போ அவர் இன்ஸ்டாவில் உள்ள கலாம் கார்ஸோட பேஜில் வீடியோ பார்த்தீங்களான்னு கேட்டார். எப்படிதான் கரெக்டாக சொன்னீங்கன்னு கேட்டேன். அதோட அந்த வீடியோ நானும் பார்த்தேன் தம்பி அப்படின்னு சொன்னாரு. இதோ அந்த வீடியோ உங்களுக்காக. பாத்தீங்கன்னா செகண்ட் லைட் அது yellow கலர்ல வரும். அது வந்து உங்களுக்கு ஒரு வார்னிங் லைட் தான். அது இல்லாம நீங்க வந்து நிறைய பேர் என்ன பண்றீங்கன்னா பர்టిక్యులர் ஜெர்மன் கார்ஸ்ல பிங்க் லைட் நீங்க க்ளோ ஃபிளாக் காயில்னு சொல்றீங்க, அப்படி இல்லனா ஹீட்டர் லைட்னு சொல்றீங்க. அந்த மாதிரி சொல்லக்கூடாது. அது வந்து பாத்தீங்கன்னா இன்ஜின் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். எதுக்காக அப்படி சொல்லக்கூடாதுன்னா நீங்க பிங்க் லைட் போயிட்டு ஹீட்டர் லைட்னு சொல்லிட்டீங்கன்னா அப்ப உண்மையான ஹீட்டர் லைட் எதுன்னு உங்களுக்கு தெரியாம போயிடும். அப்ப நீங்க அதை கவனிக்காம ஓட்டிங்கன்னா உங்க இன்ஜின் டேமேஜ் ஆக நிறைய சான்ஸ் இருக்கு. கஸ்டமர் இந்த வீடியோல அவர் சொன்னதெல்லாம் தப்புன்னு சொல்லிட்டு இன்ஜின் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னா என்ன, அதோட வார்னிங் இண்டிகேஷன் எப்படி இருக்குன்னு முழு விளக்கத்தோட எனக்கு கூகுளில் சர்ச் பண்ணி காமிச்சாரு. அதோட எல்லோரும் சொல்லக்கூடிய ஹீட்டர் லைட், இந்த டீசல் க்ளோ பிளக்கோட முழு விளக்கத்தையும் சொன்னார். நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணால் உங்களுக்கும் கிடைக்கும். ஆனால் சமூக வலைதளங்களில் பிரபலமான இவ்வளோ பெரிய மெக்கானிக், அதுவும் ஜெர்மன் கார் ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்லக்கூடியவர் இப்படி மாற்றி சொல்லி கன்ஃபியூஸ் பண்ணது கொஞ்சம் வருத்தமாக போயிடுச்சு. எனக்கு இந்த மெக்கானிக்கல் சம்மந்தமான சில விஷயங்கள் தெரியாது. அதை பற்றி தெரிஞ்சுக்கலான்னு தான் நாம் அது சம்மந்தமான அனுபவம் உள்ளவங்கள்ட்ட தேடி பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். பட் அவங்களே தவறான தகவல்களை சொன்னால் நம்ம எங்கே போகிறது? இந்த வார்த்தை எனக்கும் தான் பொருந்தும். ஏன்னா மக்கள் என்னையும் தான் கவனிக்கிறாங்க. ஸோ இனிமேல் யாராக இருந்தாலும் எந்த ஒரு தொழில் ரீதியான தகவல்கள் தரும்போது ரொம்ப கவனமாக தரணும்னு நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன்.